राधे कृष्णा। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. சுவாமி ராமானுஜர் அத்தியாச்சரியமாக ஆழ்வார் திருநகரில் அப்படியே மேனி சிலிர்க்க நின்றார். இதுவோ திருநகரி ஈதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவேதான் வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோப்பன் ஊர் அப்படின்னு ஆனந்தமா மேனி சிலிர்த்து ஜோரா தாமிரபரணியில தீர்த்தமாடி அத்தியாச்சரியமாக ஆழ்வார் நகரில திருக்குருகூர் கோவிலுக்குள்ள நுழைஞ்சு ஜோரா பிரதட்சணம் வந்து திருப்புலி ஆழ்வார் மரத்தடியில் அப்படி நின்றார். திருப்புலி ஆழ்வார் மரத்தடியில் அப்படின்னு நின்று 108 திவ்யதேச பெருமாள்கள் எவ்வளவு அழகா இங்க நின்னார்கள் அப்படின்னு அப்படியே மயங்கி நின்னார் ராமானுஜர். அந்த இடத்துல தானே நம்மாழ்வார கொண்டாடி மதுர கவி ஆழ்வார் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிவனே அப்படின்னு. எனக்கு வேற ஒரு தெய்வம் தெரியாது. சடகோபன், காரிமாறன், வகுலாபரணன் எப்படின்னு நம்மாழ்வாரத்தான் எனக்கு தெரியும், தேவு மற்றறியேன் அப்படின்னு சேவிச்சாரே அப்படின்னு நினைச்சு 108 திவ்யதேச பெருமாள்களும் இங்கதானே வரிசையில நின்னார்கள் அப்படின்னு ஆனந்தமா அந்த திருப்புலி ஆழ்வார் மரத்தடி நிழல்ல நின்று சுவாமி ராமானுஜர் நன்னா சேவிச்சார். இன்னைக்கும் ஆழ்வார் திணறி போய் அந்த திருப்புலி ஆழ்வார் மரத்தடி கிழ நின்னோம் அப்படின்னா ராமானுஜர் எல்லாம் சேவிச்ச ஒரு திருப்புலி ஆழ்வார் நிழல் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். அழகா சுவாமி ராமானுஜர் நன்னா சேவிச்சார். திருப்புலி ஆழ்வார் சேவிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணார். அழகா அந்த மரத்தினுடைய கலைகள்லாம் அப்படி தொட்டு பார்த்தார், கண்ட ஒத்திண்டார். அந்த புளிய மர புந்துக்குள்ள சுவாமி நம்மாழ்வார் உட்கார்ந்து இருந்த அழக நினைச்சார். குண்டுக்கள்ல மதுரகவி ஆழ்வார் இங்கதானே போட்டார் அப்படின்றார். அழகா சிஷ்யால பார்த்து சொன்னார், இங்கதான் மதுரகவி ஆழ்வார் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்க நம்முடைய ஆழ்வார் ஆச்சரியமாக அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு பெரிய ஆத்ம தத்துவத்தை சொன்ன இடமன்றோ அப்படின்னு ஸ்லாகித்தார். அழகாக சேவிச்சுட்டு நம்மாழ்வார் சந்நிதி இந்த சாயக்கொண்டைய போட்டு குஞ்சலமா இருப்பாரோன்னு நம்மாழ்வார் அழகா சன்னதியில நம்மாழ்வார் மூலவர் உற்சவர் எல்லாரையும் நன்னா சேவிச்சார். அழகா நம்மாழ்வாருக்கு அற்புதமா திருமஞ்சனம் எல்லாம் நடந்தது. ஈரவாடை சேவை நம்மாழ்வாருக்கு அழகா திருமஞ்சனம் பண்ணி அவருடைய வஸ்திரத்தை எடுத்து அப்படியே ராமானுஜர் கைகள் அந்த ஈரவாடை வஸ்திரத்தினுடைய தீர்த்தத்தை தர ராமானுஜர் ஸ்வீகரிச்சு ஆனந்தத்துல தழைச்சார். அவ்வளவு அழகா நம்மாழ்வார சேவிச்சுட்டு கை கூப்பிண்டு பகுலாபரணா சடகோபா காரிமாரா அப்படின்னு எல்லாம் தியானம் பண்ணி பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன்னு
திருவரங்கத் அமுதனார் சொன்ன மாதிரி பாமண்ணு மாறன் அடி பணிந்து உய்ந்தவனாச்சே. அவ்வளவு அழகா அழகா நம்மாழ்வார் நன்னா சேவிச்சார். பாமண்ணு மாறன் அடிபணிந்த இந்தவன் பல்கலையோர் தாம் மன்னவன் தை ராமானுசன் சரணார விந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான் அந்த நாமத்தை சொன்னால் போதும் அப்படின்றார் திருவரங்கத்து அமுதனார். அத்தனை அழகா ராமானுஜர் நம்மாழ்வார் சேவிச்சார். நேர ஆதிநாதர் சந்நிதியில போய் நின்ன. ஆதிநாதர் ஜோரா இருப்பார். உத்தர நட்சத்திரத்துல வந்த பெருமாள் ஒன்னும் ஆச்சரியமா நிக்கிறார். பெருமாள் ஜம்மனு பெருமாளை சேவிச்சார். ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமையை புகுவதுவே ஆதிநாதராச்சே. ஆதிநாதன் ஆதிநாயகி குருகூர் நாயகி எல்லாரையும் அழகா சேவிச்சா. கண்கள் ஆனந்த பாஷம் ஒழிய பாதாதி கேசம் கேசாதி பாதம் ஆதிநாதன் நன்னா சேவிச்சார். நம்மாழ்வார் சொன்ன பாசுரங்கள் எல்லாம் ஜம்முன்னு மங்களாசாசனம் மாதிரி அமக்கிரமா ராமானுஜர் உறக்க சொன்னார். கூட சிஷ்யாள்லாம் சொன்னார். எந்த இடத்துல சுவாமி நம்மாழ்வார காரிமாறனும் காரியாரும் உடையனங்கையும் போட்டு ஆதிநாதர் இடத்துல பிரார்த்திச்சிருந்தாலும் அந்த இடத்தை அழகா சேவிச்சார். எல்லாருக்கும் பரம சந்தோஷம். ஆழ்வார் நகரி ஜனங்கள் கைங்கரியபரர்கள் எல்லாரும் வந்தார். சுவாமி ராமானுஜர் அழகா அங்க உட்கார்ந்து ஆழ்வார் திருநகரி வைபவத்தை திருக்குருகூர் வைபவத்தை தன்னுடைய கம்பீரியமான குரல்ல காரே கருணை ராமானுஜர் ஜம்னு உபன்யாசம் பண்ணார். பக்த ஜனங்கள் எல்லாம் கேட்டா. அழகா திருப்புலி ஆழ்வார் மரத்தடியில உட்கார்ந்து நம்மாழ்வார் வைபவத்தை சொன்னார். இதுதான் பரமபதத்து எல்லை அப்படின்னு கொண்டாடினார். எல்லாரும் ஆனந்த தளச்சார்கள். அழகா நன்னா சேவிச்ச ராமானுஜர் உடனேயே அழகா ஆழ்வார்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு மாட வீதிகள் எல்லாம் வலம் வந்து அழகா ஸ்ரீ வைகுண்டம் கள்ளர் பிரான் அவரை சேவிக்க போனார். பெரிய கோவில், குஞ்சலமான மூர்த்தி, கள்ளர் பிரான், கள்ளர்களுக்கு பிரான், கள்ளர் பிரான். ஸ்ரீ வைகுண்டம் பரமபதமாகிய வைகுண்டத்துக்கு சமமா அதே பேர்ல இருக்கக்கூடிய ஒரே திவ்ய தேசம் ஸ்ரீ வைகுண்டம் மட்டும்தான். நவ திருப்பதியில முதல் திவ்ய தேசம் ஸ்ரீ வைகுண்டம். அழகா ஸ்ரீ வைகுண்டம் பெருமாளை நன்னா சேவிச்சார். நின்ற வைகுந்தத்துள் நின்று அப்படின்னு ஆழ்வார் வர்ணிக்கிறார் இல்லையா? அந்த வைகுந்தத்துல நின்று இறங்கின அந்த ஸ்ரீ வைகுண்டநாதன ஸ்ரீ வைகுண்டபதிய ஆச்சரியமான கள்ளர் பிரான சோரநாதன ஜம்மனு சேவிச்சார் சுவாமி ராமானுஜர். அழகா சேவிச்சுட்டு அங்கேந்து புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று அழகா வரகுணமங்கை நத்தம் ஸ்ரீ வைகுண்டத்துல நின்ற பெருமாள் வரகுணமங்கையில விஜயாசனராக ஜம்னு உட்கார்ந்து இருப்பார். பரமபதத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி அழகா ஒரு காலை மடக்கிண்டு ஒரு காலை கீழே வச்சுண்டு ரெண்டு தாயாரோட ஜம்னு விஜயாசனர் பேரு ரொம்ப அழகு பெருமாளுக்கு. அந்த விஜயாசனரை நன்னா சேவிச்சார். ஆனந்தத்துல தளச்சார். பக்தாளுக்கெல்லாம் நத்தம் வரகுணமங்கையினுடைய வைபவத்தை எல்லாம் சொன்னார். ஜோரா அடுத்து திருப்புளியங்குடி போனார். பூமி பாலர் காய்ச்சின பறவை ஊர்ந்து அப்படின்னு நம்மாழ்வார் ஆனந்தமா கொண்டாடின பூமி பாலர் ஜோரா சேவிச்சார். நன்னா ஒய்யாரமா படுத்துன்னு இருக்கிற பெருமாள் பார்க்கறதுக்கு அழகா இருப்பார். அந்த புளிங்குடி கிடந்த எம்பெருமான நன்னா சேவிச்சுட்டு பிரதட்சணம் வந்து புளிங்குடி பெருமாள் தான் திருவடி பக்கத்துல ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி விழுந்து அந்த வாசல் வழியா பெருமாளுடைய திருவடியையும் திருமுக மண்டலத்திலையும் நன்னா பார்க்கலாம். எந்த திவ்ய தேசத்திலையும் இல்லாத ஒரு விசேஷம் திருப்புளியங்குடி பூமிபாலருக்கு பூரணமா உண்டு. காட்சினி வேந்தன் காட்சின பறவை ஊர்ந்து அழகா அந்த பெருமாளுடைய திருவடியையும் அழகான திருமூக்கையும் செந்தாமரை கண்களையும் செங்கனிவாயையும் பெருமாள் அந்த திருவடியில நின்று பெருமாளை பார்க்கறதே ரொம்ப அழகு. அது மற்ற எந்த திவ்ய தேசம் நம்ம ஸ்ரீரங்கத்திலயோ இல்லாட்டி வேற எங்கேயுமே அப்படி பார்க்க முடியாது. திருப்புளியங்குடியில மட்டும் அந்த அந்த வியூல பெருமாளை பார்க்கறது ஒரு தனி விசேஷம்.
அழகா சுவாமி ராமானுஜர் தான் ரசிச்சு பார்த்துட்டு எல்லாரும் அங்க பாருங்க, தாயார் இப்படி உட்காந்துருக்கா பாருங்க, அழகா பெருமாளுடைய விரலுடைய நுனிய பாருங்க, பெருமாளுடைய மூக்கு எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லி அங்குலம் அங்குலமா வர்ணிக்கிறார். கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் கோவிந்தர் எல்லாரும் ராமானுஜர் இந்த அர்ச்சாவதார மூர்த்தியை ரசிக்கிறத பார்த்து, ஓ இப்படிதானே அர்ச்சாவதார மூர்த்தியின் இடத்துல பிரீதி இருக்கணும் அப்படின்னு ஆனந்தமா கொண்டாடினான். ஸ்ரீவைகுண்டம் பார்த்தார், அழகா பரகுணமங்கை விஜயாசனரை பார்த்தார், அதி விசேஷமா திருப்புளியங்குடி பூமிபாலரை பார்த்தார், ஜோரா திருக்குழந்தை மாயக்கூத்தன் சோர நாட்யன் அவனையும் நன்னா சேவிச்சார். அத்தியாச்சரியமா அவனையும் சேவிச்சுட்டு ரெட்ட திருப்பதியின் சொல்லும்படியான திருத்தொலைவில்லி மங்களம் அழகா நம்மாழ்வாருடைய தாயும் தகப்பனுமாக நம்மாழ்வாரே கொண்டாடும்படியான ரெட்ட திருப்பதி தேவர்பிரான் அரவிந்த லோச்சனன் அழகா அந்த ரெட்ட திருப்பதி எம்பெருமான்களையும் நன்னா சேவிச்சார். கண்ணார சேவிச்சு ஜனங்கள் எல்லாம் பாருங்க, அரவிந்த லோச்சனன் பெருமாள் கண்கள் பாருங்க தாமரை மாதிரி கண்கள், இவர்தான் தேவர்களுக்கெல்லாம் பிரான் அப்படின்னு கொண்டாடி தேவர் பிரான் அரவிந்த லோசனையும் சேவிச்சுட்டு அழக மகர நெடுங்குழை காதர் ஜோரா தென் திருப்பேரை பெருமாள் பிள்ளை குழாமொழியும்னு குழந்தைகள்லாம் நன்னா விளையாடுற சப்தம் தென் திருப்பேரையில அழகா குழந்தைகள்லாம் ஜோரா விளையாடும். எப்பொழுதும் குழந்தைகள்லாம் கூட பாசுரம் சொல்லும்படியா வேதம் சொல்லும்படியான ஒரு திவ்ய தேசம். பெருமாள் அமக்களமா இருப்பார். மகர நெடுங்குழை காதர் அழகன், நிஜமாவே அந்த காதர் அந்த மக்கரை கொண்டலாம் அவருக்கு தான், அது யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருப்பார். அந்த மகர நெடுங்குழை காதரையும் சேவிச்சுட்டு ஜோரா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லும்படியான திருக்கோளூர் வைத்த மா நிதி பெருமாளை சேவிக்க போனார் அழகா நம் ராமானுஜர். திருக்கோளூர் பெண் பிள்ளை இப்ப வரமாட்டா, ஆச்சரியமா பின்னாடி ராமானுஜர் வரும்பொழுது நவதிருப்பதி வந்தவன எல்லாருக்கும் ஓ திருக்கோளூர் பெண் பிள்ளை வந்துருவாளா அப்படின்னு. இப்ப கிடையாது, இன்னொரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜர் அழகா வரும்பொழுதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளைய பாக்குறார். சரியா ராமானுஜருடைய மேல்கோட்டை வைபவம் எல்லாம் முடிஞ்சுட்டு திரும்பி ஸ்ரீரங்கம் வந்துட்டு திரும்பியும் திக்விஜய யாத்திரை வரும்பொழுது அப்பதான் திருக்கோளூர் பெண் பிள்ளைய பாக்குறார். ஆனால் திருக்கோளூர் அப்படின்னா நம்ம மனசுல முதல்ல வர்றது பெண் பிள்ளை. அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். திருக்கோளூர் ஆச்சரியமா ராமானுஜர் நடந்து வரார். திருக்கோளூர் வைத்தமா நிதி குபேரனுக்கும் நிதி கொடுத்த பெருமாள் நிக்ஷேப வித்தன். அது இன்னொரு ஏற்றம் என்னடான்னா நம் மதுர கவியாழ்வாருடைய அவதார ஸ்தலம். ஸ்ரீ வைஷ்ணவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரே திவ்ய தேசம் திருக்கோளூர் மட்டும்தான். வேற எந்த திவ்ய தேசம் பக்கத்துல வர முடியாது. என்னடானா ஆச்சாரியன் இட்ட வழக்கு. ஆச்சாரியன் பகவானை காட்டிலும் உயர்ந்தவன். ஆச்சாரியன் திருவடியே பரமபோக்யம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமகன். குருன்ற ஒரு கரையில ஒதுங்கினவர் ஸ்ரீ மதுர கவி ஆழ்வார். மற்ற ஆழ்வார்களுடைய பேச்செல்லாம் கூட அப்பப்ப மாறுமா ஒவ்வொரு பெருமாளுக்கு ஏத்த மாதிரி. ஆனா மதுர கவி ஆழ்வாருடைய பேச்சு ஒரே பேச்சு தான், சத்குருநாதன் சரணமே கதி. அதனால அழகா அந்த திருக்கோளூர் வந்தார். ஜோரா மதுர கவி ஆழ்வார் சந்நிதியை நன்னா சேவிச்சார். ஜோரா சுவாமி ராமானுஜர் மதுர கவி ஆழ்வார் பார்த்தார், கை கூப்பிண்டார். ஆனந்தமா மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரையன் அரண் அப்படின்னு வேறென்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் குருகூர் சடகோபன் ஏறு எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். எங்களுக்கு அரண் யார் அப்படின்னா மதுர கவி ஆழ்வார் தான். நம்மாழ்வாரே கதின்னு கிடக்கிற மதுர கவி ஆழ்வாரே அரண். அழகா அவரை சேவிச்சார். பிரதட்சணமா வந்தார். கோலூர் வள்ளி தாயார் ஜோரா ஜம்முன்னு சேவிச்சார். குமுதவல்லி தாயார் சேவிச்சார். அப்படி வைத்தமாநிதி பெருமாள் சன்னிதில் அப்படி வந்து நின்னார். அந்த நீண்ட மூக்கும் அது சரியா பெருமாளுடைய திருவடியை தான் பார்க்கணும். ஆனா வைத்தமாநிதி பெருமாளுடைய முக லட்சணம் அப்படி இழுக்கும். அந்த கையை அப்படி வச்சுட்டு பார்க்கிற அழகும், வலது கையை வச்சுருக்கிற அழகும், தீர்க்கமான மூக்கும், அந்த செங்கனிவாய் அப்படி கிள்ளி வாயில போட்டுக்கிற மாதிரி ஒரு செங்கனிவாய், அழகான செந்தாமரை கண்கள், வளைஞ்ச புருவம், அற்புதமான நெற்றி, பரந்த நெற்றி, கஸ்தூரி திலகம், சுருஷான கேசம், தலைமையில ஆதிசேஷன், அதுவும் தலைக்கு ஜோரா மரக்கால வேற வச்சுட்டு படுத்துட்டு இருப்பார் நம்மாள். அவ்வளவு அழகா இருப்பார். அந்த அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், வக்ஷஸ்தலம் தொடலாமான் கை துருதுருக்கும் அப்பேற்பட்ட வக்ஷஸ்தலம்.
அத்தியாச்சரியமான நாபிக்கமலம், அமக்களமான இடுப்பு, நல்ல அழகான தொடைகள், ஜோரான முழங்கால்கள், அந்த கணுக்கால்கள், அந்த பாதங்கள், அந்த விரல் நரம்பெல்லாம் அப்படியே தெரியும். நம்ம வைத்தமாநிதி பெருமாளுக்கு நன்னா சேவிச்சா. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள்ளவன் சீர் வளமிக்கவனோர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு நம்மாழ்வார் பராங்குச நாயகியினுடைய அம்மாவா இருந்து தானே பொன்னாகவும் தானே அம்மாவாகவும் இருந்து உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு நிச்சயமா என் பொண்ணு திருக்கோளூருக்கு தான் போயிருப்பான்னு ஆணித்தரமா சொன்ன ஒரு திவ்ய தேசம் திருக்கோளூர். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனோர் வினவி தின்னம் என் இளமான். அழகான இளவயசு இருக்க என் பொண்ணு புகுமூர் திருக்கோளூரே. புகுமூர் எல்லாருக்கும் புக வேண்டிய ஊர் திருக்கோளூர். அழகா திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளையும் நன்னா சேவிச்சார். மதுரகவி ஆழ்வாருடைய பெருமாள் ஆனந்தமா சேவிச்சார். நவ திருப்பதியையும் சுவாமி ராமானுஜர் நிறுத்தி நிதானமா இருந்து சேவிச்சார். எல்லா பக்தாலும் நன்னா சேவிச்சா. ராமானுஜருக்கு அப்படியே மனசு நிறைஞ்சு நின்றுதுன்னா நவதிருப்பதி ஏற்றம் உண்டோன்னு அழகா நவரத்னங்கள் மாதிரி நவதிருப்பதி ஜோரா எல்லாரையும் சேவிச்சார். திரும்பவும் ஆழ்வார் நகரி போய் நம்மாழ்வாரை சேவிச்சார். எத்தனை தடவை சேவிச்சாலும் நம்மாழ்வாருடைய திருக்குருகூர் அது விசேஷம் தானே, ஏற்றம் தானே. ஏன்னா இன்னைக்கு 108 திவ்ய தேசங்கள் நமக்கு தெரியறதுன்னா ஒரே காரணம் ஆழ்வார் திருநகரி தான். ஏன்னா ஆழ்வார் திருநகரில தான் நாதமுனிகள் ஜோரா கண்ணினுன் சிறுத்தாம்ப திருப்புலி ஆழ்வார் கீழே நின்று 12,000 தடவை ஏக மனசோட ஜபிக்க நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாயி ஆறாவமுதேன் அந்த பாசுரம் தான் கேட்டார். அந்த 1010 நம்மாழ்வார் தான் சொன்ன 1000 திருவாய்மொழி முழுக்க சொல்லிட்டு போதுமோ அப்படின்னு கேட்க, நாதமணிகள் இன்னும் உண்டோன்னு கேட்க, நம்மாழ்வார் தான் பாடின எல்லா பாசுரங்களையும் பாடி அதன் பின்னாடி மற்ற ஆழ்வார்கள் சொன்ன எல்லா பாசுரங்களையும் ஆண்டாளுடைய திருப்பாவையிலேந்து பெரியாழ்வார் திருமொழி, குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழி அத்தனை கண்ணினுன் சிறுத்தாம்ப தவிர மற்ற எல்லா பாசுரங்களையும் நம்மாழ்வார் திரும்ப சொன்ன இடம் ஆழ்வார் திருநகர். சரியா? நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியாத்தான் நமக்கு 4000 திவ்ய பிரபந்தத்துல கண்ணினுன் சிறுத்தாம்ப தவிர மற்ற எல்லாம் கிடைச்சது. அதனாலதான் பெரியவா சொல்லுவா, 4000த்துல கண்ணினுன் சிறுத்தாம்பு இல்ல, கண்ணினுன் சிறுத்தாம்பில் தான் 4000 உள்ளது அப்படின்னு. ஏன்னு கேட்டா இதுதான் விதையா. அதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ பெரியவா கண்ணுன் சிறுத்தாம்பு அப்படி பிடிச்சுப்பா. கண்ணினுன் சிறுத்தாம்பு சேவிச்சுட்டோம்னா 4000 பிரபந்தமும் கிடைச்சிருமா. 4000 பிரபந்தத்தை கொண்டுதான் 108 திவ்ய தேசங்களே நமக்கு தெரியும். 108 திவ்ய தேசங்கள் தெரிஞ்சதுனாலதான் 108 திவ்ய தேச பெருமாள் தாயார் எல்லாருக்கும் ஏற்றம். 4000 பிரபந்தம் எல்லாம் வச்சுக்கோங்களேன். ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில்னு ஒரு ஏற்றம் இருக்கும், காஞ்சிபுரத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கும், திருப்பதி பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனா மங்களாசாசன திவ்ய தேசங்கள்ன்ற ஒரு ஏற்றம் திருநின்ற ஊர் முதற்கொண்டு ஒவ்வொரு பாசனம் வாங்கின்ற ஊருக்கெல்லாம் ஒரு திருநின்ற ஊர் முதற்கொண்டு திருநின்றெல்லாம் ஒரு வார்த்தை தான். ஆனா இத்தனைக்கும் ஏற்றம் ஆழ்வார்களுடைய மங்களாசாசன திவ்ய தேசங்கள்ன்ற லிஸ்ட் ஆழ்வார் திருநகரினாலதான் நமக்கு கிடைச்சது. அதனால 108 திவ்ய தேசங்கள் நமக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் ஆழ்வார். 108 திவ்ய தேசங்களை கொடுத்தது கண்ணினுன் சிறுத்தாம்பு. அவ்வளவு சிரேஷ்டம். அதனால ஆழ்வார் நகரிய வைஷ்ணவ தள்ளி விடவே முடியாது. ஆழ்வார் நகரி இல்ல, திருப்புலி ஆழ்வார் இல்ல, நம்மாழ்வார் இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்திதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனை வசத்தி ஆழ்வார் நன்னா சேவிச்சார், ஆனந்தத்தை தளச்சார். நம்மாழ்வார் பிரத்யட்சமா தரிசனம் எல்லாம் கொடுத்தார். நம்மாழ்வார் ராமானுஜர் கொடுக்காம வேற யார் கொடுக்க போறார்? நமக்கே நம்மாழ்வாரை பார்த்தா பிரத்யட்சத்துல பாக்குறா போல ஒரு அனுபவம் அப்படின்னு கேட்கணுமா? உடனேயே சுவாமி ராமானுஜர் அழகா நவ திருப்பதி சேவிச்சுட்டு கிளம்பினார். ஆனந்தமா இப்படி நடந்து 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 வானமாமலை திவ்ய தேசம் ஜாம்மனு போனார். ஆச்சரியமான வானமாமலை. கருடனும் தபஸ் பண்ணி
வைகுண்டத்துல பெருமாள் பக்கத்துல இருக்கும்படியான பாக்யத்தை அடைஞ்ச வானமாமலை தோத்தாத்ரி நாதன். ஜோரா, ரம்பா, ஊர்வசி எல்லாம் பெருமாளுக்கு சாமரம் வீசும்படியான கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு ஸ்தலம். ஆச்சரியமான ஸ்வயம்பு மூர்த்தி பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலத்துல வானமாமலை தோத்தாத்ரி நாதன். அழகா சூரியன் சந்திரன் வாழ்வோடலாம் இருந்துட்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வயம் வியக்த ஸ்தலம் வானமாமலை. அத்தியாச்சரியமா பெருமாளுக்கு என்ன காப்பு, என்ன கிணறு, அவ்வளவு விசேஷம் வானமாமலையில. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த எண்ணெயை சாப்பிட்டோம்னா அந்த வியாதி சரியா, சம்சார வியாதியே சரியா. எண்ணெய் கிணறு வானமாமலை திவ்ய தேசத்தினுடைய ஏற்றம். முன்னா அழகா சேவிச்சார். வானமாமலை செட்டு தாமரை குளம். இந்த குளத்துக்கு அவ்வளவு பெரிய விசேஷம். நாயா இருந்த ஒரு ராஜன் அந்த செட்டு தாமரையில குளிச்சு அவனுடைய நாய் ஜென்மா போய் அவனுக்கு நல்ல கதி கிடைச்சதுன்னு சலபுராணம். அழகா வானமாமலை பெருமாள் ஸ்ரீவரமங்கை தாயார், அழகி தாயார். இன்னைக்கும் பார்த்தோம்னா பொன்னடிக்கால் ஜீயருடைய பொண்ணு. அவ்வளவு அழகா அந்த காணும் பொங்கலுக்கெல்லாம் தாயாருக்கு தீர்த்தமா திருமஞ்சனமாகி அவ அந்த கூந்தல நுனி முடிச்சு போட்டுண்டு அவ வீதிகள்ல திருவீதி உலா வர்றதே ஒரு அழகுதான். மாட்டு பொண்ணும் மாப்பிள்ளையுமாக பெருமாளும் தாயாரும் பொன்னடிக்கால் ஜீயருடைய ஆசிரமத்துக்குள்ள நுழையிறது ஒரு அழகு. ரொம்ப விசேஷமான ஒரு இடம் வானமாமலை. தென்கலை சம்பிரதாயத்தினுடைய சிரேஷ்ட பீடம் வானமாமலை ஜீயர். ராமானுஜர் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மடம் வானமாமலை. அவ்வளவு அழகு. அதெல்லாம் ஜோரா ராமானுஜர் நன்னா சேவிச்சார். எல்லா இடங்கள்லயும் பக்தர்களை வைஷ்ணவத்துக்கெல்லாம் திருப்பினார். நிறைய பேருக்கு பகவத் அனுகிரகத்தெல்லாம் கொடுத்தார். அழகா சேவிச்சுட்டு நேர கிளம்பினார். எங்கனையோ அன்னை நீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன நம்மாழ்வார் புலம்பின சுந்தர பரிபூரண நம்பி ராயர் வாராய் பிள்ளாய் பாகவதனே அப்படின்னு பிரம்மராட்சசும் நம்பாடுவானிடத்துல கெஞ்சும்படியான ஆச்சரியமான திவ்ய தேசம். மமகாயக அப்படின்னு பெருமாளே பிராட்டியினிடத்திலே தன்னுடைய பக்த வைபவத்தை சொல்லும்படியான ஒரு திவ்ய தேசம். பெரிய ஆச்சரியமான பகவான் தன் உடம்ப குறுக்கிண்டு அனுகிரகம் பண்ண ஒரு இடக்கூடிய இடம். அதனால திருக்குறுங்குடி கலர்ஃபுல் பெருமாள். நல்ல பச்சை வண்ணத்துல நின்ற இருந்த கிடந்த அப்படின்னு பெருமாள் 5 நிலைகள்ல சேவிக்கும்படியான ஒரு திவ்ய தேசம் நம் திருக்குறுங்குடி. அந்த நின்ற பெருமாளை பார்க்கணும். சுந்தர பரிபூர்ண நம்பி, வடிவழகிய நம்பி. வடிவில்ல அழகன் யாருன்னா மிஸ்டர் யூனிவர்ஸ்னா ஹேண்ட்ஸம் அப்படின்னா சுந்தர பரிபூரண நம்பிராயர் தான். அதுல தாயார் பூமி பிராட்டி பச்சை வண்ணத்திலையும் ஸ்ரீதேவி பெரிய பிராட்டி ஜோரா அந்த சிவந்த வர்ணத்திலையும் நடுவில் பெருமாள் பச்சை வண்ணத்திலையும். நிஜமாவே ஆழ்வார் சொன்ன மாதிரி செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. அவ்வளவு அழகா ராமானுஜர் கோவில், எவ்வளவு பெரிய கோவில். ஜம்முன்னு அழகா வந்தார், சேவிச்சார், அத்தியாச்சரியமா பிரதட்சணம் பண்ணார். பெருமாள் திருமுன்னாடி போய் நின்றார். அப்படியே ஆனந்தத்துல தளச்சார். இவர் ஆனந்தத்துல தளச்சார். அதே சமயத்துல திருக்குறுங்குடி நம்பியும் ஆனந்தத்துல தளச்சார். என்னடான்னா அவ்வளவு கூட்டம் ராமானுஜர் கூட்டிட்டு வந்திருக்கார். பெருமாள் பார்த்தார், இந்த ரகசியத்தை தெரிஞ்சுன்றணும் ராமானுஜன் கிட்ட நினைச்சா. உடனே பெருமாள் ராமானுஜர்கிட்ட கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இருந்தாலும் அப்படியே திருக்குறுங்குடி நம்பி முன்னாடியே நிப்போம், அப்படியே அவரை பார்த்துப்போம். இன்னைக்கு அவர் திருவடியில தான் நம்ம படுத்துக்கணும், சரியா? நாளை காத்தால அவர் திருவடியில தான் எழுந்துக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி நம்ம இருக்கக்கூடிய தங்கக்கூடிய திவ்ய தேசம் திருக்குறுங்குடிய திவ்ய தேசம். கூட தங்க போறது ராமானுஜரோட, காத்தால எழுந்துக்க போறது ராமானுஜரோட. காத்தால எழுந்தோட முதல் வேலை திருக்குறுங்குடி நம்பிய நினைக்கிறது, சரியா? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா.